بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும், அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அவனுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அர்ஷினுடைய நிழல் என்கிற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அல்லாஹ் என்பவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், அதிலும் குறிப்பாக இறை தூதர்களேனும் பார்த்திருக்கிறார்களா, மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் ஏன் மனிதர்களுக்கு தேவை என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த மாஷர் மைதானத்தில் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழல் குறிப்பிட்ட ஒரு 7 சாராருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியினுடைய 660வது நபிமொழியில் அந்த அரிசினுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தகுதிகளில் முதல் 2 தகுதியுடைய 2 சாராரை குறித்து இன்றைய தினம் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு அந்த நிழல் வழங்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதில் முதல் சாரார் அல் இமாமுல் ஆதில், நீதியை நிலைநாட்டும் தலைவர். இந்த அம்சத்திற்குரியவர்கள் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலில் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே இருப்பார்கள். அல் இமாமுல் ஆதில், நீதியை நிலைநாட்டும் தலைவர். வஷாபுன் நஸஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர். வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் இரண்டாவது சாரார். முதல் சாரார் நீதியை நிலைநாட்டுகிற தலைவர். இரண்டாவது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த 2 சாராரை குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே.
பொதுவாகவே மறுமை நாளில் பல்வேறு வகையான சிறப்புகளை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தாலும் குறிப்பாக ஒரு சில சிறப்பு அம்சங்களை மறுமை நாளில் வழங்குவதாக அல்லாஹ் கூறுவதாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே நமக்கு விவரித்து கூறியிருக்கிறார்கள். அந்த சிறப்பு அம்சங்களில் ஒன்றுதான் தன்னுடைய அரியணைக்கு அருகிலே இருக்கின்ற நிழலுக்கு அருகில் 7 சாராருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறப்பு அம்சங்களை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹுவால் வழங்கப்பட வேண்டுமானால் அதற்குரிய தகுதியுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருத்தல் மிக மிக அவசியம். அதில் முதல் சாராறு தான் அல் இமாமுல் ஆதில், மக்கள் மத்தியிலே நீதி செலுத்தி வாழ்ந்து மரணித்த தலைவர். இந்த உலகத்தில் நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அநீதியாளர்கள் எல்லாம் நீதியை பற்றி பேசுகிற காலம் இந்த காலம். மனிதநேயத்தை வேறறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனிதநேயத்தை பேசுகிற காலம் இந்த காலம். சமாதானத்திற்கு எதிராக தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டிவிட்டு நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று பேசுகிற காலம் இந்த காலம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீதியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீதியாளர்களை குறித்து, நீதி செலுத்துவது குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட ஒரு நீதியாளராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்களும் அறிவுடைய மக்களும் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, என்னுடைய ரப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய ரப் நீதத்தையே கடைபிடிக்குமாறு எனக்கு ஏவுகிறான். நீதியை மக்களுக்கு பறைசாற்றி நீதியை நிலைநாட்டி நீதியோடு மக்கள் மத்தியிலே வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்னை ஏவி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய ஆயத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் போர்க்காலங்களில் மட்டுமே இறக்கப்பட்ட ஒரு சில ஆயத்துகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு திருக்குர்ஆன் என்பது மனிதநேயத்திற்கு எதிரானது, அநீதியை போதிக்கக்கூடியது, பயங்கரவாதத்தை தூண்டக்கூடியது, இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே குரோதங்களை தூண்டக்கூடியது என்றெல்லாம் இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விமர்சிக்கின்ற சகோதரர்கள் பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குர்ஆனின் பல இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, என்னுடைய ரப் நீதியை கடைபிடிக்குமாறு என்னை ஏவி இருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயத்தின் 90வது வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ இத்தாஇ ஸில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்திடுமாறும் நன்மையை செய்யுமாறும் நெருங்கிய உறவினர்களுக்கு நல்ல நல்ல உபகாரங்களை செய்யுமாறும் அல்லாஹ் ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம், நீதியை நிலைநாட்டுங்கள், நீதியை நிலைநாட்டத்தான் நபியே உம்மை நாம் ஏவி இருக்கிறேன், நீதியை நிலைநாட்டுமாறு இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள். எத்தனையோ திருக்குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே உண்டு. மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 60வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத் எப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் அல்லாத சகோதரரிடத்தில் அநீதியாக நடக்க சொல்கிறது திருக்குர்ஆன் என்று பேசுகிறவர்களுக்கு மத்தியில் திருக்குர்ஆன் மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட போதனைகளை உள்ளடக்கி மக்களுக்கு போதிக்கிறது என்று விமர்சனம் செய்கிறவர்கள் பேசுகிறார்களே, அவர்களுக்கு அவருடைய சிந்தனையில் பதிவு செய்து கொள்வதற்கு இந்த ஆயத்துகளை சொல்கிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில்
60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே சொல்கிறான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூனக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். மார்க்க விஷயத்தில் உங்களோடு எவர் போருக்கு வரவில்லையோ, அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக பட்டியல் போடுகிறான் பாருங்கள். மார்க்க விஷயத்தில் யார் உங்களோடு போருக்கு வரவில்லையோ, இன்னும் உங்களை உங்களுடைய வீடுகளிலிருந்து யார் வெளியேற்றவில்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்வதற்கோ அவர்களிடத்தில் நீங்கள் நீதியோடு நடப்பதற்கோ அல்லாஹ் உங்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. வம்புக்கு வருகிறவரிடத்தில் தான் வம்பு செய், போருக்கு வருகிற மக்களிடத்தில் தான் போர். அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாத மக்கள் மார்க்கத்திற்கு துரோகம் விளைவிக்காமல், உங்களுக்கு எந்த வகையான இடையூறும் செய்யாமல், உங்களை அண்டி வாழ்கிற இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நீங்கள் நன்மையை ஏவுகிற விஷயத்திலோ, அவர்களுக்கு நன்மையை செய்ய தூண்டுகின்ற காரியங்களிலோ, அவர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டுகின்ற காரியங்களிலோ நீங்கள் ஈடுபடுவதை அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்யவே இல்லை என்று எவ்வளவு ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். 5வது அத்தியாயத்தின் 8வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியை குறித்து எந்த அளவுக்கு மிக தெள்ளத் தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் பாருங்கள். நீங்கள் ஒரு கூட்டத்தாரின் மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பு உங்களுக்கு அவர்கள் பிடிக்காமல் போகலாம். ஒரு கூட்டமோ ஒரு சமூகமோ உங்களுக்கு வெறுப்புக்குரியவர்களாக இருக்கலாம். அது நீங்கள் நீதி செலுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. எவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். 5வது அத்தியாயத்தின் 8வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதாஅ பில் கிஸ்த், நீதியை கொண்டு சாட்சி கூறுவராக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நிலையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வலா யஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பகைமை, வெறுப்பு, நீதி செலுத்துவதை விட்டு உங்களை தடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வகையான கட்டளைகளை பிறப்பிக்கிறான். நீதி செலுத்துங்கள், நீதி செலுத்தத்தான் நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றீர்கள். உங்களோடு போருக்கு வராமல், உங்களை அண்டி வாழ்கின்ற, உங்களை வீட்டை விட்டு வெளியேற முயற்சிக்காத, உங்களுக்கு எந்த தொல்லையும் தராத இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு நன்மையை ஏவவோ நீதியை நிலைநாட்டவோ அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்யவில்லை என்றும் அல்லாஹ் கூறி 60வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் எதிரிகளுக்கும் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுவதோடு 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தாரின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு கூட நீங்கள் நீதி செலுத்துவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி 4வது அத்தியாயத்தின் 135வது வசனம் எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாபீன பில் கிஸ்த், நீங்கள் நீதியின் மீது நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருங்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சுஹதா லில்லாஹி வலவ் அமல அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீனி இயக்குன் அனியன் அவ் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா. அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுகிற நீதி உங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவினர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி என்கிற நிலையே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அது உங்களுக்கு எதிரானாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிரானாலும், உங்களுடைய உறவினர்களுக்கு எதிரானாலும், அது ஏழைகளை பாதிக்கக்கூடிய வகையிலோ பணக்காரர்களை பாதிக்கக்கூடிய வகையிலோ எந்த வகையிலும் அந்த நீதி செலுத்துதல் அமைந்து விடக்கூடாது. நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இப்படிப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் வெறும் தத்துவங்களை மட்டுமே பேசிவிட்டு செல்வதற்காக வேண்டி இறைவன் திருக்குர்ஆனில் அருளப்பட்ட ஆயத்துகள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் நீதி செலுத்துகிற விஷயத்தில் இந்த ஆயத்துகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு சான்று. குறிப்பாக
இந்த திருக்குர்ஆன் எந்த இறைத்தூதருக்கு அருளப்பட்டதோ அந்த இறைத்தூதர் தன்னுடைய 23 ஆண்டு காலத்தில் 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் மதீனாவிலே வாழ்ந்திருக்கிறார். 10 ஆண்டு காலத்தில் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகளில் நிறுவி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட நீதி செலுத்தக்கூடியவராக மக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்? அடிமைகளிடத்திலே எந்த அளவுக்கு நீதமானவராக நடந்திருக்கிறார்? போர் கைதிகளிடத்தில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார்? போர் பொருள்களை பங்கிடுகிற காரியத்தில் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார்? தன்னுடைய குடும்பங்களில் எந்த அளவுக்கு நீதியை செலுத்தி இருக்கிறார்? சண்டை சச்சரவுகள் ஈடுபடுகிற மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு நீதமாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்? இஸ்லாம் அல்லாத யூதர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களுக்கு கூட இஸ்லாம் அல்லாத சகோதரர்களாக இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்கு எதிராக நடக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தும் கூட நீதி செலுத்துகிற நிலை என்று வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய விஷயத்திலும் நீதியை பேணி இருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை துல்லியமாக அறிந்த எல்லா மார்க்க அறிஞர்களுக்கும் நன்றாக விளங்கும். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்த் நாட்டின் மீது படையெடுக்க தோழர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது பனு ஹனீஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு குலத்தை சார்ந்த சுமாமா பின் உசால் என்று சொல்லப்படுகிற ஒரு கைதியை பிடித்து வருகிறார்கள். பள்ளி வாயிலில் கட்டப்பட்டிருக்கிறார். 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் அந்த கைதியை சந்தித்து, சுமாமாவே, உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர் என்று அழகாக கேட்டாராம். சுமாமா பதில் சொன்னாராம், முஹம்மது அவர்களே, என்னை நீங்கள் கொன்றாலும் நான் அதற்கு உரியவன் தான். அவ்வளவு கொடுமைகளை நான் செய்திருக்கிறேன். என்னை நீங்கள் மன்னித்து விட்டாலோ மிகப்பெரிய நன்றி கடன் உள்ளவனாக நான் நடப்பேன். அல்லது ஏதேனும் பொருளாதாரத்தை என்னிடத்தில் நீங்கள் இழப்பீட்டு தொகையாக நீங்கள் கேட்டு நீங்கள் விரும்பினால் நான் அதையும் தந்து விடுதலை நான் ஆக விரும்புகிறேன் என்று அந்த சுமாமா கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்து 2வது நாள் மீண்டும் அந்த கைதி இடத்திலே வருகிறார். கொலை செய்வதற்கு மரண தண்டனை விதிப்பதற்கு அனைத்து குற்றங்களையும் புரிந்த ஒரு கைதி என்பது குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனைக்கு தகுதியான ஒரு கைதி. 2வது நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். சுமாமாவை என்ன விரும்புகிறீர்? முதல் நாளில் சொன்னதை போல சொல்கிறார், முஹம்மது அவர்களே, என்னை நீங்கள் கொன்றாலும் அந்த குற்றத்திற்கு தகுதியானவன் தான். என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் நன்றி கடன் உள்ளவனாக இருப்பேன். பணம் வேண்டுமானால் நான் தந்து என்னை விடுதலை செய்ய முயற்சிக்கிறேன் என்கிறார். 3வது நாளும் இதே பதிலை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மன்னிப்பு வழங்கி அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவிழ்த்து விடப்படுகிறார். சட்டென ஓடி சென்று பேரித்தம்பள தோட்டத்திற்குள் புகுந்து குளித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சான்று பகருகிறேன். முஹம்மதாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிட்டு அவர் சொல்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் எனக்கு அதிகம் வெறுப்புக்குரிய ஒரு முகம் உண்டு என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து என்னுடைய நேசத்திற்குரிய முகமாக உங்களுடைய முகங்கள் எனக்கு மாறிவிட்டது. உங்களுடைய மார்க்கத்தை தவிர வேறு வெறுப்புக்குரிய மார்க்கம் எனக்கு வேறு ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்குத்தான் எல்லா மார்க்கங்களை விடவும் சிறந்த மார்க்கமாக இந்த மார்க்கத்தை நான் தேர்வு செய்து விட்டேன். உங்களுடைய ஊர் மிகப்பெரிய வெறுப்புக்குரிய ஊராக எனக்கு இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து என்னுடைய நேசத்திற்குரிய ஊர் இந்த மதீனா என்று அந்த சுமாமா கூறி, யா ரசூலல்லாஹ், நான் மக்கா சென்று உம்ரா செய்ய நாடுகிறேன் என்று சொல்கிறார். உம்ரா செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார். அவர் உம்ரா சென்று இஸ்லாமிய மார்க்கத்தில் தொடர்ந்து இருந்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இதை கேட்பார்களேயானால் நீங்கள் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நாடு பிடித்தல் என்கிற பெயரிலும் ஆதிக்கம் செலுத்துதல் என்கிற பெயரிலும்
எத்தனையோ போர்கள் இந்த உலகங்களிலே நடக்கிறது. போர் கைதியாக பாமர மக்கள் எல்லாம் பிடித்து சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமை செய்கிற காலம் இந்த காலம். இப்படித்தான் கொடுமை செய்ய வேண்டும் என்று வார்த்தையால் கூட வர்ணனை செய்ய முடியாத அளவுக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் கைதியாக பிடிக்கப்பட்ட கைதிகள் மத்தியிலே நடைபெறுகிற காலம் இந்த காலம். ஆனால் யாரை பயங்கரவாதியாக தீவிரவாதியாக வாரால்தான் இஸ்லாம் பரப்பப்பட்டது, முகமது நபி அவர்கள் பயங்கரவாதி என்று பேசுகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை சான்றாக நாங்கள் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரி என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பில் 4372வது நபிமொழியாக இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை விதிப்பதற்கு தகுதி படைத்த ஒரு கைதி இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்? அவர் ஒரு பயங்கரவாதியாக இருந்தால், இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் போதிக்கக்கூடியவராக இருந்தால், இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை கொன்று குவிப்பவராக இருந்தால், ஈவரக்கம் இல்லாதவராக இருந்தால், மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தால், நீதி செலுத்தாதவராக இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் வரலாறுகளை பார்க்க முடியுமா சகோதரர்களே? எப்படி நடந்தது? நீங்கள் நினைப்பதல்ல இஸ்லாம். உங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய வரலாறுகள் தப்பும் தவறுமாக திரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டுமானால் அவர் ஒரு இறைவனுடைய தூதர் என்று பாருங்கள். அவர் மக்களுக்கு மத்தியில் திருக்குர்ஆனை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு ஆசானாக திகழ்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே நீதி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை அடுக்கடுக்காக சொல்ல முடியும், நேரம் போதாது. ஆக திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், நீதி செலுத்துங்கள், நீதி செலுத்தத்தான் நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கின்றீர்கள். எதிரிகளானாலும் அவர்களிடத்திலும் நீங்கள் நீதி செலுத்தக்கூடியவராக நடங்கள். நீங்கள் நீதி செலுத்தும் போது அது உங்களுக்கு எதிராகவோ, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் மனைவி அவர்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுடைய சமூகத்திற்கு எதிராகவோ இருந்தாலும் நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஏழைகளுக்கு ஒரு நீதி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நீதி என்று அல்ல, எல்லோருக்கும் நீங்கள் நீதி செலுத்துங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கட்டளையிட்டிருக்க, அதற்கேற்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீதிவான்கள் இந்த உலகத்திலே இருந்தால் அவர்களுக்கு உண்டு அந்த மறுமை நாளில் அரசனுடைய நிழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குற்றத்திற்குரிய தண்டனை குற்றத்திற்குரிய ஒரு காரியத்தை செய்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே வரும் பொழுது சாதாரணமாக நாம் எல்லாம் என்ன நினைப்போமோ அதே போன்று ஒரு வழிமுறையை கையாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். என்ன வழிமுறை? முகமது நபி இடத்திலே நேரடியாக சென்றால் அவர் நமக்கு தண்டனை விதிக்க கூடும். ஆகவே முகமது நபி அவர்களுக்கு யார் அதிகம் நேசத்திற்குரியவரோ அவரின் மூலம் இந்த செய்தியை எடுத்துச் சொல்வதனால் நமக்கு தண்டனை கிடைக்காமல் சிறிது தளர்த்தப்படலாமே, மனித இயல்பு இப்படி நினைப்பது. அதே போன்ற ஒரு சம்பவம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரால் அதிகம் பாசத்தோடு வளர்க்கப்பட்டவர் தான் உசாமா என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் ஜெயித் அவர்களுடைய மகன் உசாமா. அவரை துணைக்கு பிடித்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சம்பவம் குறித்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துவிட்டு சொல்கிறார், நீதி செலுத்துகிற விஷயத்தில் என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும், எனது மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் அவள் திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சட்டம் என்பது, நீதி என்பது அனைவருக்கும் சமமானது. ஏற்றத்தாழ்வு என்பதை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு நீதி என்பது கேள்விக்குறி. மாவட்டங்களிலே நீதித்துறை, மாநிலங்களிலே நீதித்துறை, ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீதித்துறை. நாடுகள் எல்லாம் தவறு புரிந்தால் அதற்கென்று ஐநா சபை என்று கூட்டி அதற்கு ஒரு நீதித்துறை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். அனைத்து நீதித்துறையும் இன்றைக்கு அதிகார வர்க்கத்தின் சட்டை பையுக்குள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் விஞ்ஞான யுகமே இல்லாமல் அறியாமை காலத்து மக்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நீதியாளர்களாக, நீதி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நீதியாளர்களும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில், அந்த அரசினுடைய அந்த மறுமை நாளில், அரிசை சுமந்து 8 வானவர்கள் வருகிற அந்த மறுமை நாளில், எங்குமே நிழல் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிழல், அந்த அரசினுடைய நீதி செலுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும், எத்துடைய மக்களுடைய வெறுப்புகளை சம்பாதித்தாலும்,
தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய சமூகம் தனக்கு எதிராக திரண்டாலும் சத்தியம் என்று தெளிவாக தெரிந்த ஒரு நீதிமான் இருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் மறுமையில் வழங்குகிற பரிசுதான் இந்த பரிசு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் மத்தியிலே நீதி செலுத்திய அந்த தலைவர் அரசனுடைய நிலையில் முதல் மனிதராக இருப்பார். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து துறையிலும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள். தீமை என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டால் அந்த தீமையை அதிவேகமாக செய்வார்கள். நன்மையான காரியத்தின் பக்கம் அவர்கள் ஈர்க்கப்பட்டால் நன்மையை விழுந்து விழுந்து போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறவர்கள் இளைஞர்கள். இந்த உலகத்தில் அதிவேகமாக வளர்ந்து வருகிற ஒவ்வொரு அமைப்புகளுக்கு பின்னாலும் இளைஞருடைய பங்களிப்பு உண்டு என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்த மனித சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்க வந்திருக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் இங்கே உண்டு. உங்களுடைய பங்களிப்பு இந்த மனித சமூகத்திலே என்ன? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அரசனுடைய நிழல் தனக்கு கிட்டுகின்ற வகையில் இளமை பருவத்தை நீங்கள் கழிக்கிறீர்களா, கழிப்பதாக திட்டம் தீட்டியிருக்கிறீர்களா? சகோதரர்களே, எப்படிப்பட்ட யுகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினைக்கின்றீர்கள் விஞ்ஞான யுகம், மனிதன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அறிவின் உச்சிக்கே மனிதன் சென்று விட்டான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். உண்மைதான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்காலத்து வாழ்ந்த மக்கள் அனுபவித்திராத எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான். உண்மைதான். வார்த்தையால் சொல்ல முடியாது, எண்ணிக்கையால் அடக்க முடியாது, அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் உண்டு. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடத்தில் உள்ள ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் இக்காலத்து மக்கள் மத்தியிலே உண்டுமா என்றால் இல்லை. 1% கூட இல்லை. உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லூத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி வாழ்ந்தார் பாலஸ்தீனத்திற்கு அருகில். அந்த நபி ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார். அந்த சமூக மக்கள் என்ன தீமையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஆணும் ஓரினை சேர்க்கை செய்கிற அந்த தீய பழக்கம் உடைய சமூகத்திற்கு லூத் நபி அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு கொடுமை, அந்த ஒரு தீய கலாச்சாரம் அறிவின் உச்சிக்கே சென்று கொண்டிருக்கிற அமெரிக்கா போன்ற மேலை நாட்டு மக்களிடத்தில் 2 கோடிக்கும் அதிகமாக அந்த பழக்க வழக்கம் இருந்ததாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தருகிறது. அப்படியானால் ஒழுக்கத்தில், பண்பாட்டில், நாகரீகத்தில் அறியாமை காலத்து மக்களையும் விஞ்சி விடுகிற அளவுக்கு இக்காலத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள். அன்றைக்கு ஃபிரௌன் இருந்தான். தன்னுடைய மந்திரியிடத்தில் கோபுரத்தை கட்டி அதற்கு மேல் நின்று கொண்டு நான் மூசாவின் கடவுளை பார்க்க வேண்டும் என்று நையாண்டி செய்தான். இன்றைய நாகரிகமான காலம். ரஷ்யா ஸ்புட்னிக் 2 என்று சொல்லப்படுகிற விண்வெளியில் ஒரு ராக்கெட்டை ஏவியது. அந்த ராக்கெட்டை ஏவி குறிப்பிட்ட ஒரு சில தினத்தில் குருசேவ் மூலமாக சொன்னது. குருசேவ் அன்றைக்கு பத்திரிகையிலே பேட்டி கொடுத்தார், நாங்கள் விண்வெளியிலே கடவுளை தேடுகிறோம் என்று. ஃபிரௌனுக்கும் இந்த குருசேவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு காரண காரியத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அறியாமை காலத்து மக்கள், அறிவியல் வளராத காலத்திலே வாழ்ந்த மக்கள், கால்நடைகளை விட மோசமாக வாழ்ந்த மக்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அக்காலத்து மக்கள் மத்தியிலே இருந்த ஒழுக்கம், பண்பாடு, நாகரீகம் ஒன்றுமே இன்றைய கால மக்களிடத்திலே இல்லை. அன்றைய கால மக்கள் அந்த விஷயத்திலே மேலோங்கி இருந்தார்கள். ஆக குறிப்பாக நான் சொல்ல வருவது, இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய அரசுக்குரிய நிழலை அடைகிற வகையில் நீங்கள் அடைவதும் நரக நெருப்புக்கு நீங்கள் செல்வதும் அது உங்களை சார்ந்தது. ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இளைஞன் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு இளைஞன் அந்த அரசனுடைய நிலையில் மறுமை நாளில் அல்லாஹ் அழைத்து நிறுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இஸ்லாம் வளர்ந்தது கூட இளைய தலைமுறையினரை வைத்துதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முற்றிலும் தலை சாய்த்து
ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு அரணாக நின்றது என்றால் அது இளைய தலைமுறை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிறது என்றால், ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு உயிரை கொடுத்தாவது நீங்கள் அடைய முயற்சி செய்கிறீர்கள். அது தீயதா அல்லது நல்லதா என்பது இரண்டாவது விஷயம். ஒரு பொருள் தனக்கு தேவை, அதை அடைந்தே தீர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் எப்படியும் அடைகிற பக்குவத்தை உடையவர்கள் நீங்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு போர் வீரனுடைய கையிலே இருக்கிற வாளுக்கு சமம் நீங்கள். அந்த வாளை ஒரு திருடனுடைய கையிலே கொடுத்தால் அவன் முறைகேடாக பயன்படுத்துவான். போர் வீரனுடைய கையிலே கொடுத்தால் அநீதிக்கு எதிராக பயன்படுத்துவான். இளைய தலைமுறையாக நீங்கள் எப்படி உங்களுடைய காலச்சூழலை அமைக்கப் போகிறீர்கள் என்பதை இக்காலத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்திலே இருக்கிற மக்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய இளமை பருவத்தை எப்படி வேண்டுமானாலும் கழிக்கலாம் என்கிற இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உத்தம தோழர்கள் உத்தம சீலர்கள் உறுதுணையாக இருந்து இந்த மார்க்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வரலாறுகளிலே அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் ஹதீஸ்களின் மூலம் கேள்விப்பட்டிருக்க கூடும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், குரல் வளை நெரிக்கப்பட்ட பொழுதும் ஏகத்துவம் பாடினார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று அவருக்கு ஒரு அடைமொழியை போடுகிறார்கள். சுவனத்தை அடைவதற்காக வேண்டியே பிறந்தவர் தான் இந்த அம்மார் என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகிறார்கள். தியாக செம்மல் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்கிறார்கள். கொள்கைக்காக வேண்டியே தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பேசுகிறார்கள். அதே போல உண்மையை தேடி உலகத்தையே சுற்றி வந்தவர் தான் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தூதுவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு தூதுவர், அவருக்கும் ஒரு தூதுவர் இருந்தார் என்றால் அவர்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல சொர்க்கத்தின் சுதந்திர பறவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்களே, இவர்களெல்லாம் யார் சகோதரர்களே? இவர்களெல்லாம் யார்? காய்ந்த பேரித்தம்பழத்திற்காக வேண்டி 1-2 பேரித்தம்பழத்திற்காக வேண்டி அடிமை தொழில் பார்த்து அன்றைய சமூகத்தில் பழு தூக்கும் கருவியாக நடத்தப்பட்டவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரல் மக்காவிலே எங்கோ ஒரு மூலையில் ஒலிக்கிறது என்று தெரிந்தவுடனே உடனடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொண்டால் மிக மிக கடுமையாக தான் பாதிக்கப்படுவோம் என்பதை கூட உணராமல் உடனடியாக சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஒரு இளைஞர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீதிகளில் ஆடு மாடு ஒட்டகங்களை நடத்துவதை காட்டிலும் கேவலமாக நடத்தப்பட்டார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கழுத்துகளில் கயிறுகளை போட்டு முறுக்கி சிறுவர்களுடைய கையிலே விளையாட்டு பொருளாக கொடுத்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் காலடி ஓசையை கேட்டேனே பிலால், அது எப்படி? சொர்க்கத்தில் காலடி ஓசையை, உம்முடைய காலடி ஓசையை சொர்க்கத்திலே கேட்டேனே, அது எப்படி? யா ரசூலல்லாஹ், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் 2 ரக்காத் தொழுவது எனக்கு வழக்கம், அதன் காரணமாக இருக்கலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பமே சொர்க்கத்திற்காக வேண்டி பிறந்த குடும்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே செல்லும் பொழுது கழுத்தை தண்ணீரிலே பிடித்து முக்கி முகம்மதை திட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று சொல்லு என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னே பாவிகள் கொடுமை செய்வார்களாம். எதற்காக வேண்டி அந்த துன்பங்களை தாங்கினார் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அரசனுடைய நிழல் எப்படியாவது அந்த மறுமை நாளில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லவா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லடியார்களுக்கு அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்பை கொடுக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். கொடுமை தாங்காமல் உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழ்ந்தால் தான் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதற்காக வேண்டி உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை, என்னை விட்டு விடுங்கள், முஹம்மது மடையர், நான் தப்பும் தவறுமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று வாயளவில் பேசுவாராம் அம்மார். ஓடு அடிமையின் மகனே என்று துரத்துவார்களாம். வீதியிலே ஓடுவார் அம்மார். எதற்கு எங்கே ஓடுவார்? வீட்டுக்கு சென்று தாயிடத்திலே அடைக்கலம் தேடி ஆறுதல் வார்த்தை தேட வல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஓடுவார். யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா கொடுமையை? என்னுடைய தலையை பிடித்து தண்ணீரில் மூழ்கி என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள்.
உங்களை திட்டச் சொன்னார்கள், யார சொல்லலாம், நான் ஏசி விட்டேன், நீங்கள் மடையர் என்று ஏசி விட்டேன். இஸ்லாத்தை விட்டு வெளியேறு என்றார்கள், நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னேன், யார சொல்லலாம், நான் குற்றவாளியா என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது? யார சொல்லலாம், என்னுடைய உள்ளம் இஸ்லாத்தை ஈமானால் நிரம்பி இருந்தது, நான் வெறும் வாயளவில் தான் சொன்னேன் யார சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 16வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தை இறக்கினான். யாருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிந்திருக்கிற நிலையில் நிராகரிப்பு வார்த்தையை சொல்கிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே இனி ஒரு முறை என்னை திட்டியோ ஏசியோ யாராவது உங்களை அடித்தால் ஏசியாவது அம்மாருடைய குடும்பம் பூமியில் வாழ வேண்டும். காரணம் ஏன்? அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டியே பிறந்த குடும்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த அம்மார் யார்? அவரும் ஒரு இளைஞர் தானே சகோதர சகோதரிகளே. கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹிஜ்ரத் செய்தார் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குறைஷிகள் தடுத்தார்கள். சுஹைபே, நீ இதெல்லாம் இந்த பொருள் எல்லாம் மக்காவிலே சம்பாதித்தது, நீ போவது மதீனாவுக்கு, நீ மதீனா போக வேண்டுமானால் எங்கள் ஊரில் சம்பாதித்த இந்த சொத்துக்கள் அனைத்தும் எங்களிடத்தில் தந்துவிட்டு தான் சென்ற வேண்டும். உனக்கு முகமது வேண்டுமானால் இந்த சொத்தை தந்துவிட்டு செல், இல்லை என்றால் உங்களை விடமாட்டோம் என்றார்கள். சட்டென சிறிது கூட யோசிக்காமல் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவிலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா சொத்துக்களையும் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷியுடைய கையிலே கொடுத்து, என்னை விடுங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு செல்கிறேன் என்று சொல்லி சென்றாரே. அவருக்காக வேண்டி அல்லாஹ் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 202வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். வமினன் நாசி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்தியா மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத். மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசம் தனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வே பாராட்டி சொல்கிறானே, அவர் யார்? அவரும் ஒரு இளைஞர் தானே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய இருக்கைக்கு அருகில் 2 இருக்கையை அவர்கள் எப்பொழுதும் போட்டிருப்பாராம். அவரை பார்த்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடுங்கி கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் கிழிந்த ஆடையோடு அந்த சபையில் ஒரு இளைஞர் வருவாராம். வந்தால் தன்னுடைய சபையில இருந்து இறங்கி ஓடோடி வந்து அந்த இளைஞரை தாவி பிடித்து முசாபகா செய்து அவர் அப்படியே நடத்தி வந்து தன்னுடைய இருக்கைக்கு அருகிலே அமர வைப்பாராம். மூத்த சஹாபாக்கள், ஒரு சில புதிய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், வெளிநாட்டவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள், அவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, ஒட்டாடை, தலைவிரி கோலம், ஏழ்மை முகத்தில் தெரிகிறது, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கலீஃபாவாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கென்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறார் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அவர் சொன்னார், நீங்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் மக்காவில் சட்டன குறைசிகள் எல்லாம் எங்களுடைய வீடுகளுக்கு, நாங்கள் தொழில் செய்கிற கடைகளுக்கெல்லாம் வந்து எங்களை எந்த அளவுக்கு கொடுமை செய்வார்கள் தெரியுமா என்று தன்னுடைய மேலாடையை கலட்டி காண்பிப்பாராம். முதுகெல்லாம் வெள்ளை நிறமாக இருக்குமாம், தீயிலே கருக்கி இருக்கிறார்கள். அப்படியானால் அவரும் ஒரு இளைஞர் தானே சகோதர சகோதரிகளே. உங்களை போன்ற ஆசாபாசம் அவர்களுக்கும் இருந்தது, உங்களை போன்ற இளமை பருவம் அவர்களுக்கு இருந்தது. நல்லா அனுபவிக்க வேண்டும், நன்றாக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், நன்றாக இந்த உலகத்தில் உண்ண வேண்டும், வாழ வேண்டும், சொகுசாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கும் இருந்தது சகோதர சகோதரிகளே. எங்கே? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் இந்த இளமை பருவத்தை, தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட காரணத்தினால் தானே எந்த தியாகம் செய்யாமல் நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை இலகுவாக பெற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படியானால் உங்களுடைய இளமை பருவத்தை எதற்காக வேண்டி பயன்படுத்த போகிறீர்கள் சகோதரிகளே? உங்களுக்கு ஒரு நபித்தோழருடைய சம்பவத்தை சொல்கிறேன். அவர் யார் தெரியுமா? அவர்தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் அல்லாஹ்வுடைய தூதரே மதீனாவுக்கு தூதராக நியமிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு தோழராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர். அவர் மிகப்பெரிய செல்வந்தர். காலையில் ஒரு ஆடை, மாலையில் ஒரு ஆடை, காலையில் ஒரு உணவு, மதிய ஒரு உணவு, இரவு நேர உணவு, உணவிலே பல்வேறு வகையான தரம் வாய்ந்த உணவு. அவர் வீதியிலே நடக்கும் பொழுது ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவரை கண்கொண்டு பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அழகான ஒரு தோற்றத்தை உடையவர். இப்படிப்பட்ட முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடியவர் அமர்ந்து ஏதோ ஒரு சில நல்ல செய்திகளை சொல்லுகிறாராமே என்று ஒரு செய்தி கிடைத்தது. உடனே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அர்க்கமருடைய வீட்டுக்கு மெல்ல மெல்ல செல்ல ஆரம்பித்தார்கள். கதவனுடைய ஓரத்திலே இருந்தார்.
பிறகு உள்ளே சென்றார். பிறகு அமர்ந்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களோடு சேர்ந்து அவரும் அமர ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கூர்ந்து கவனித்தார். சொல்லப்பட்ட இறை வசனங்களை நன்றாக ஆய்வு செய்தார். நிச்சயமாக இவர் இறைவனுடைய தூதர் தான் என்பதை புரிந்தார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். தான் மிகப்பெரிய செல்வந்தராயிற்றே, இந்த செய்தி தன்னுடைய குடும்பத்திற்கு தெரிந்தால் நம்மை வீட்டை விட்டு துரத்துவார்களே, நம்முடைய சொகுசான வாழ்வனைத்தும் பறிபோகி விடுமே என்றெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்களுடைய இளமை பருவம் என்பது எந்த அளவுக்கு மிக மிக சூட்டிப்பான ஒரு பருவம் என்றால், ஒன்றை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எப்படியும் நீங்கள் அடைவீர்கள். அது நல்லதா தீயதா என்று கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட இந்த இளமை பருவத்தை மார்க்க வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அர்க்கம் வீட்டுக்கு மெல்ல மெல்ல முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1, 2, 3 என்று பல தடவை செல்ல ஆரம்பித்தார். இப்னு தல்ஹா என்பவர் பார்த்து முஸ்அபுடைய தாயிடத்திலே போய் சொல்ல பற்றி எரிந்தது சம்பவம். குடும்பமே அவரை அழைத்து சமாதானத்திலே பேசினார்கள். புது கொள்கையை ஏற்று விடாதே, அதெல்லாம் குழப்பமான கொள்கை, முகமதுக்கு பின்னால் சென்று விடாதே, ஊர் ரெண்டாகி வைத்திருக்கிறார் முகமது என்பவர், அப்படி இப்படி என்றெல்லாம் முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் மிகப்பெரிய சமரச முயற்சியில இறங்கி அவரை திருப்பி எடுக்க முயற்சி செய்தார்கள். முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியோடு இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கொள்கை தான் சரி என்று வாதிட்டார். தாய்க்கு மார்க்கத்தை சொன்னார், குடும்ப மக்களுக்கு எடுத்து சொன்னார். குடும்பமே ஆத்திரம் அடைந்து செல்வந்தனாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த மகன் வீட்டிலே கைதியாக விளங்கிட்டு அவர் வீட்டிலே கைதியாக சிறை பிடிக்கப்படுகிறார். சிறையாக இருக்கிற நேரத்தில் தான் முஸஅப் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. மக்காவிலே இருந்து இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி எல்லோரும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தது. உடனே ஒரு சில தந்திரங்களை கையாண்டு வேலைக்காரரை அழைத்து ஒரு சில தந்திரங்களை கையாண்டு வீட்டிலே இருந்து ஓடி அவரும் அபிசீனியாவுக்கு சென்றார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிலே வந்து வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்தை ஹதீஸ்களிலே இமாம்கள் வர்ணிப்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு சபையில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதை சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். எப்படி வருகிறார் தெரியுமா? கிழிந்த ஆடையோடு, உணவுண்டே பல நாள் ஆன முகபாவனையோடு, மிக மிக ஏழ்மை தோற்றத்தோடு வருவதை பார்த்த ஒரு சில சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கியதாம். என்ன காரணம்? ஒரு மாதத்திற்கு முன்பு 2 மாதத்திற்கு முன்பு இதே மக்காவினுடைய வீதியில் எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக நடந்தவர் இந்த முஸஅப். அஸ்அது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்அது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் பட்டினி கிடந்தாரோ அங்கெல்லாம் அந்த சபையிலே முஸஅப் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் சமூக பைஸ்காரத்திற்கு ஆளானாரோ அவருடைய வலது பக்கம் இருந்தார் அந்த முஸஅப். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாரோ அந்த கூட்டத்திலே இருந்தார் அந்த முஸஅப். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் ஏழ்மையோடு இருந்தாரோ அங்கெல்லாம் இருந்தார் அந்த முஸஅப். இப்படி இருந்த இந்த முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை மனனம் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை உன்னிப்பாக கேட்டு ஞாபகத்திலே நிறுத்தி பிற மக்களுக்கு பளிச்சிட்டு எடுத்துச் சொல்கிற ஆற்றலை வளர்த்து கொண்டார். அவருடைய ஆற்றல் திறமையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா உடன்படிக்கைக்கு பிறகு மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்ட நிலையை இந்த இடத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸஅப் இப்படி தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டம் மக்காவிலே பகிரங்கமாக மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியாத நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாராம்? வாராந்திர நடக்க சந்தை நடக்குமே, அந்த சந்தைகளுக்கெல்லாம் சென்று வியாபாரத்திற்காக வேண்டி வருகிற போகிற மக்களை எல்லாம் சந்தித்து அவருக்கு பின்னால் செல்லுவாராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களே, ஒரு 10 நிமிடம் எனக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க மாட்டீர்களா? எனக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்களேன், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த மார்க்கத்தை கடை வீதியிலே வந்து போகிற மக்களை பின்தொடர்ந்து சொல்லுகிற காலம் அந்த காலம். ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் குறைஷிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆத்திரம். இந்த காபாவுக்கு வெளியூரில் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்களே, இந்த முகமது புதிதான கொள்கையை சொல்லிக் கொண்டு திரிகிறாரே, அந்த கொள்கையை மக்கள் எல்லாம் ஏற்றால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுமே என்று குறைஷிகள் எல்லாம் கலங்கி கொண்டிருந்த நேரம். மக்காவிலே மினாவிலே கல்லெறிந்து மக்கள் திரும்ப செல்கிற அந்த நேரத்தில் இரவு பொழுது மக்கள் தங்கி இருக்கிற கூடாரங்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வாராம். அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அருகிலே போய், உங்களோடு நான் அமரலாமா? ஒரு 10 நிமிடம் எனக்கு நேரத்தை ஒதுப்பீர்களா? நல்ல நல்ல செய்திகளை சொல்லுவேனே, நான் தான் முகமது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வார். வருவதை பார்த்து எழுந்து செல்கிற மக்களும் உண்டு.
அமர்ந்து கேட்டுவிட்டு ஏசுகிற மக்களும் இருந்தார்கள். இதையெல்லாம் மதீனாவில இருந்த ஒரு 5 மக்கள் பார்த்து கொண்டிருந்தார் ஒரு ஹஜ்ஜுடைய நேரத்தில். அந்த கூட்டத்தில் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழுவிலே இருக்கிற ஒருவரை அஸ்அத் அவர்கள் அனுப்பி அவரை நம்முடைய கூடாரத்திற்கு அழைத்து வாருங்கள், அவர் என்னதான் சொல்கிறார் என்று கேட்போமே என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து வரப்படுகிறார். நீங்கள் எல்லாம் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். நாங்கள் தான் மதீனாவிலே வாழ்ந்த மக்கள், நாங்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள், ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல அவருக்கே உரித்தான பாணியில் அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரான் வசனங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். 5 மக்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் வந்த 5 மக்களும் மதீனா சென்றால் அவர்களால் தூங்க முடியவில்லை, அவர்களால் நிம்மதியோடு வாழ முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எப்படி நாம் மதீனாவிலே சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரு தெருவாக வீடு வீடாக தன்னுடைய குடும்பமாக நண்பர்களை சந்தித்து அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை மெல்ல மெல்ல வளர்த்து இந்த கொள்கையை மக்காவிலே ஒரு மனிதர் சொல்லுகிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், வாருங்கள் நீங்களும் போய் பார்க்கலாமே என்று சொல்லி 70 நபர்களோடு மீண்டும் ஒரு படையை திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதான் 2வது அக்கபா உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். அந்த உடன்படிக்கை மிக காரசாரமான உடன்படிக்கை. அந்த சத்தியத்தை அஸ்அத் அவர்கள் மெல்ல மெல்ல சொல்லி இஸ்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்து கோத்திரத்துடைய தலைவர்கள், முக்கியமான நபர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று மதீனாவிலே ஒரு மசூரா செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவே செல்லவில்லை. மதீனாவில் அஸ்அத் அவர்கள் இஸ்லாத்தை வளர்த்து மதீனாவில் செய்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற ஒரு இறை தூதர் மக்காவில் அந்நியராக நடத்தப்படுகிறார். அந்த கொடுமையை நாம் கேட்க வேண்டும். நாம் மதீனாவுக்கு அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும். மதீனாவில் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று 70 நபர்கள் அஸ்அதுடைய தலைமையிலே புறப்பட்டு மக்காவிலே மினாவுக்கு அருகிலே ரகசியமாக இரவு நேரத்திலே சந்தித்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ஒரு சில நல்ல நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்கிறார். எங்களிடத்தில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அந்த மதீனத்து தோழர்கள் யதார்த்தமாக கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தாயை போல, உங்களுடைய தந்தையை போல, உங்களுடைய மக்களை போல, உங்களுடைய உயிரை போல என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் உங்களோடு வருவேன், வரும்பொழுது என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் பார்ப்போம் என்று ஒவ்வொரு மனிதராக எழுந்து ஒப்பந்தம் செய்கிற நேரத்தில் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மக்களே நீங்கள் யாரிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறீர்கள் தெரியுமா? ஜாக்கிரதையாக ஒப்பந்தம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் மிக மிக மோசமானது. இந்த ஒப்பந்தம் குறைஷிகளுக்கு தெரிந்தால் படை திரட்டி உங்களை அழிக்க வருவார்கள். நீங்கள் அதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நீங்கள் இந்த ஒப்பந்தம் செய்யுங்கள் என்றார். ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் இந்த ஒப்பந்தம் செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில் சொர்க்கம் கிடைக்குமா என்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அப்படியானால் அந்த அன்சாரி தோழர்கள் அன்று இரவு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் எங்களோடு வந்து மார்க்கம் வளர்ந்தால், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தால் எங்களை விட்டு மீண்டும் மக்காவுக்கு வருவீர்களா யா ரசூலல்லாஹ்? எங்களை மறந்து விடுவீர்களா யா ரசூலல்லாஹ்? கேட்டார்கள் ஒரு இளைஞர் பட்டாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இனி அன்சாரி தோழர்களாகிய நீங்கள் தான் நான், எனது உயிர் உங்களுடைய உயிர், உங்களுடைய பாதை என்னுடைய பாதை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அந்த 70 நபர்களும் மதீனா சென்று மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர்ந்த அந்த நேரத்தில் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூது அனுப்புகிறார், தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞரை எங்களுக்கு அனுப்புங்கள், மார்க்கம் வேகமாக பலரத் தொடங்கி இருக்கிறது என்று. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தெடுக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட நேரடி மாணவராக திகழ்கின்ற முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா செல்வதற்கு முன்னதாகவே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார், மார்க்கம் வளர்ந்ததை பார்த்தார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். பத்ரு போர் நடந்தது. பத்ரு போருக்கு பிறகு உஹது போரும் நடந்தது. உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அதே வரிசையில் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடம்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே பார்க்கிறார்கள். சகோதரர்களே, பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு தேம்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிற அளவுக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரிலே கொல்லப்பட்ட சம்பவத்தை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம்.
எந்த அளவுக்கு காலையில் ஒரு ஆடை மாலையில் ஒரு ஆடை அணிந்த அந்த நபித்தோழர் அந்த குற்றுயிரும் கொலை உயிருமாக ஷஹீதாகி கிடந்த அந்த காட்சியை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் அடக்க அன்றைக்கு கபன் துணி கூட இல்லாமல் இருந்தது. சிறிய ஒரு துண்டு வைத்திருந்தார் முஸ்அப். அதை கொண்டு தலையை போர்த்தினால் கால் தெரியும், காலை போர்த்தினால் தலை தெரியும். அப்படிப்பட்ட சிறிய ஒரு துண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலிருந்து அதை போர்த்தி மீதமுள்ள இடத்தை புற்பூண்டுகளை கொண்டு அடக்கம் செய்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்அபுக்கு அருகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று ஓதிய ஒரு திருக்குர்ஆன் வசனம் உண்டு. 33வது அத்தியாயத்தின் 23வது வசனம். அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற அந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கல்லா நஹபஹு வமின்ஹும் மை யன்தலிர். அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மக்களும் உண்டு, நிறைவேற்ற காத்திருக்கிற மக்களும் உண்டு. என்ன வாக்குறுதி? யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநிறுத்த நாங்கள் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதி. அதற்காக வேண்டி எதையும் நாங்கள் இழக்க தயார் என்று கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிலைநிறுத்திய மக்களும் உண்டு, அந்த வாக்குறுதியை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்தான் இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் ஒரு இளைஞர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசினுடைய நிழலை இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த இந்த உத்தம சீலர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அரசினுடைய நிழலை அடைவதற்காக வேண்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். வணக்க வழிபாட்டால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அழைப்பு பணியினால், நன்னடத்தையினால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த அரசினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் மாற முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கிறது, மூடவே இல்லை. அதற்குரிய தகுதியுடையவர்கள் அனைவரும் அந்த மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிலையிலே இருப்பார்கள். ஒவ்வொரு ஜுமாவுடைய நாளும் வந்தால் நாம் ஒரு இளைஞரை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். யார் அந்த இளைஞர்? கஃபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஜுமாவுடைய நாளில் பாங்கோசையை கேட்டால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீலத வபஅஸு மக்காமன் மஹ்மூதான் இல்லதி என்கிற அந்த துஆவை ஓதிவிட்டு, யா அல்லாஹ், அஸ்அத் அவர்களுக்கு நீ அருள் செய்ய யா அல்லாஹ், அஸ்அத் அவர்களுக்கு நீ அருள் செய்ய யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு ஜுமாவிலும் அந்த கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்வாராம். ஒரு நாள் அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவருடைய மகன் கேட்டாராம், தந்தையே, ஒவ்வொரு ஜுமாவுடைய பாங்குக்கு பிறகும் இந்த அஸ்ஸதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறீர்கள், யார் அந்த அஸ்ஸத்? உடனே கௌஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொன்னார், அவர் ஒரு இளைஞர், யாருமில்லாத நேரத்தில் ரகசியமாக 5 பேரோடு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மினாவிலே வந்து ஏற்று மீண்டும் ஒரு 70 நபர்களோடு வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர் அந்த மதீனாவிலே மிகப்பெரிய மார்க்கத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தாரே, அவர்தான் இஸ்லாமிய வரலாற்றில் முதலில் ஜுமா நடத்தியவர். மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜுமா நடத்த வாய்ப்பே இல்லை. மதீனா சென்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜுமா நடத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுமா நடத்துவதற்கு முன்னதாகவே மதீனாவில் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுமா நடத்தி மக்களுக்கு உபதேசம் செய்கிற அளவுக்கு ஒரு இளைஞர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஞாபகத்தில் வந்து போகிற ஒரு இளைஞர் உண்டு என்றால் அவர்தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய வளர்ச்சியின் முன்னோடியிலே நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு முன்னுரை எழுதியவர்கள் எல்லாம் வெறும் இளைஞர்களாகவே இளைய தலைமுறையினர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நிழலே இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் கொடுப்பானே அரசனுடைய நிழலை அந்த 7 சாராருக்கு. அதில் ஒன்று நீதி செலுத்தக்கூடிய தலைவர், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த இளைஞர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இளைய தலைமுறையை சார்ந்த நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைப்பதற்குண்டான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.